இந்திய அரசியல மிக உயர்ந்த தோற்றமா விளங்கியவர் குமாரசாமி காமராஜர். மிகுந்த நேர்மையும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உணவும் கொண்ட தலைவராக திகழ்ந்தார். எளிமையான வாழ்க்கை முறைக்கும் பொது சேவைக்கான அசாத்தியமான அர்ப்பணிப்புக்கும் பெயர் பெற்ற காமராஜர் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளார். மக்களின் முதலமைச்சர் என்னும் தேசிய அரசுகளை உருவாக்கிய கிங் மேக்கர் என்னும் நினைவு கூறப்படுகிறார். அவரது வாழ்க்கையும் பணியும் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கின்றன. சமூக நீதி, கல்வி மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான அவரது இடைவிடாத முயற்சிகளே காமராஜரின் மரபாகும். மக்களை மேம்படுத்த கல்விக்கு அபாரமான சக்தி உண்டு என்று அவர் நம்பினார். தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்தார். எளிமை, கடின உழைப்பு மற்றும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சக்திக்கு அவரது கதை ஒரு சான்றாகும். காமராஜர் ஜூலை 15 1903 ஆண்டு தமிழ்நாட்டின் விருதுநகரில் பிறந்தார். அவரது குடும்பம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களின் சூழ்நிலை மிகவும் எளிமையானதாவே இருந்தது. காமராஜரின் பள்ளி கல்வி மிக குறைவானது. குடும்ப சூழ்நிலை காரணமா சிறு வயதிலேயே படிப்பை நிறுத்த வேண்டியதாயிற்று. இருப்பினும் இது அவரது கல்வி ஆர்வத்தை குறைக்கவில்லை. விடாமுயற்சியுடன் படிக்கும் பழக்கம் கொண்ட அவர் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருந்தார். சிறு வயதிலேயே காமராஜர் ஒரு தீவிரமான நீதி உணர்வையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அனுதாபத்தையும் கொண்டிருந்தார். அவர் அடிக்கடி சமூக பணிகளில் ஈடுபடுவார். எளிமை, சத்தியம் மற்றும் அகிம்சை ஆகிய காந்திய கொள்கைகளால் அவர் ஈர்க்கப்பட்டார். இந்த கொள்கைகள் பின்னர் அவரது வாழ்க்கையின் வழிகாட்டும் நெறிகளாக அமைந்தன. இந்திய சுதந்திர போராட்டம் காமராஜரின் தலைமை பண்புகள் வெளிப்பட ஒரு வாய்ப்பை அளித்தது. இளம் வயதிலேயே இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். உப்பு சத்தியாகிரகம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். இந்திய விடுதலைக்கு அவர் பல முறை சிறைக்கு சென்றார். சிறைவாசத்தின் போது காமராஜர் நிறைய புத்தகங்கள் படித்தார். காந்தி, நேரு மற்றும் பல முக்கிய தலைவர்களின் படைப்புகளை படித்தார். அவர்களின் தத்துவங்கள் அவரை ஆழமாக பாதித்தன. சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் நாட்டுக்கு சேவை செய்யவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் உறுதியுடன் செயல்பட்டார். காங்கிரஸ் கட்சியில காமராஜரின் அரசியல் வாழ்க்கை மிக வேகமாக உயர்ந்தது. 1954 இருந்து 1963 வரை தொடர்ந்து 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். இந்த காலம் மாநில வரலாற்றில் பொற்காலம் என கருதப்படுகிறது. முதலமைச்சரா காமராஜர் தமிழ்நாட்டை ஒரு முற்போக்கான மாநிலமா மாற்றுவதில் கவனம் செலுத்தினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் கிராம மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்தார். சமூக மேம்பாடுதான் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முக்கியம் என அவரது உறுதியான நம்பிக்கையே அவரது சீர்திருத்தங்களுக்கு உந்துதலாக அமைந்தது. கல்வித்துறையில் காமராஜரின் மிக முக்கியமான பணி அவரது மதிய உணவு திட்டமாகும். தனிநபர் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு கல்விதான் முக்கியம் என்று அவர் உறுதியாக நம்பினார். வலிமையான மற்றும் வளமான நாட்டுக்கு கல்வியறிவு பெற்ற மக்கள் அவசியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது குறிப்பா ஏழை எளிய குழந்தைகளின் பள்ளி பதிவை அதிகரித்தது. ஏராளமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறந்து சமூகத்தின் பல தரப்பட்ட மக்களுக்கு கல்வியை எளிதில் கிடைக்க செய்தார். அவரது முயற்சிகள் அவருக்கு கல்வி தந்தை என பட்டத்தை பெற்று தந்தன. முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிய பிறகு காமராஜர் தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தார். லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய பிரதமர்களால் நியமிக்கப்படுவதில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுகிறார். ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அவரது திறமையும்
இந்திய அரசியலின் சிக்கலான நிலைமைகளை சமாளிக்கும் அவரது ஆற்றலும் அவருக்கு கிங் மேக்கர் என்ற பட்டத்தை பெற்று தந்தனர். 1963 அவர் முன்மொழிந்த காமராஜ் திட்டம் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் அமைச்சர் பதவிகளை விட்டுக் கொடுத்து கட்சியை வலுப்படுத்த தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறியது. இந்த திட்டம் சர்ச்சைக்குரியதாக இருந்த போதிலும் அவரது தன்னலமற்ற தன்மையையும் நாட்டின் நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பையும் காட்டியது. காமராஜர் அக்டோபர் 2 1975 காலமானார். பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் ஒரு மரபை அவர் விட்டு சென்றார். ஒப்பற்ற நேர்மை, எளிமை மற்றும் பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு தலைவராக அவர் நினைவு கூறப்படுகிறார். கல்வி, சமூக நீதி மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான அவரது பங்களிப்புகள் தமிழ்நாட்டில் ஒரு நீங்கா இடத்தை பிடித்துள்ள. தாழ்மையான பின்னணியில இருந்து வந்தவர்கள் சூட கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு சேவை செய்யும் உண்மையான அர்ப்பணிப்பு மூலம் அதிகாரத்தின் உச்ச நிலையை அடைய முடியும் என்பதற்கு அவரது வாழ்க்கை ஒரு சான்றாகும். தனது வாழ்நாள் முழுவதும் காமராஜர் எளிமை மற்றும் அடக்கத்தின் சின்னமாகவே இருந்தார். ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் எளிதில் நேரடியா அணுக முடியும் ஒருவராகவும் மக்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டவராகவும் இருந்தார். அதனால் தாம் மக்கள் அவரை பாசத்துடன் காமராஜர் ஐயா என அழைத்தனர். அவரது வாழ்க்கை பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் இருந்தது. அவர் வகித்த ஒவ்வொரு பதவியையும் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு வாய்ப்பாக கருதினார். எடுத்துக்காட்டா வாழ்வதில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். எளிமை மற்றும் நேர்மையா குறிக்கப்பட்ட அவரது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா அமைந்தது. காமராஜரின் மரபு என்ற மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது. உண்மையான தலைமை என்பது மக்களுக்கு அடக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் சேவை செய்வதில்தான் உள்ளது என்பதை அவரது வாழ்க்கை கதை நமக்கு நினைவூட்டுகிறது. அரசியல் அதிகாரம் தனிப்பட்ட நலனுக்காக அல்ல, சமூகத்தின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் நிரூபித்தார். கல்வி, சமூக நீதி மற்றும் கிராம மேம்பாட்டுக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் இன்றும் பொருத்தமானதாகவே உள்ளது. அவரது வாழ்க்கையும் பணியும் தொடர்ந்து படிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றன. எளிமை, நேர்மை மற்றும் தன்னலமற்ற சேவையின் மாற்றும் சக்தியை நமக்கு நினைவூட்டும் ஒரு காலத்தால் அழியாத சின்னமா அவர் திகழ்கிறார்.